வணக்கம். நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ப்ராப்ளம் நம்பர் 4. A fish tank can be filled in 10 minutes by using pump A and B. Both pump A and B. Pump A and B யூஸ் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 2 பம்பை யூஸ் பண்ணுறாங்க, பம்ப் ஏ அண்ட் பின்னு. பம்ப் ஏ அண்ட் பியை யூஸ் பண்ணி இந்த டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் அட் அ டைமில் யூஸ் பண்ணும்போது 10 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. ஹவவர் அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹவவர் பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட். பம்ப் பிக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன் ஆர் அவுட். சேம் டைமில் பம்ப் பியை யூஸ் பண்ணி வாட்டரை இன் பண்ணவும் முடியும், அவுட் பண்ணவும் முடியும். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பம்ப் பி ரன் இன் ரிவர்ஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ பம்ப் ஏ வந்து சேம் ப்ராசஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதே ஃபிஷ் டேங்க். ஸோ சேம் பம்ப் ஏ அண்ட் பி. ஸோ ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பம்ப் ஏலேருந்து வாட்டர் வந்து இன் ஆகுது, பம்ப் பியிலேருந்து வாட்டர் என்ன ஆகுதுன்னா அவுட் ஆகுது. ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. 30 மினிட்ஸ் ஆகுது. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏயிலேருந்தும் தண்ணி இன்னாச்சு, பியிலேருந்தும் தண்ணி இன்னாச்சு. ஸோ ஏ அண்ட் பியில் ரெண்டுலேருந்தும் தண்ணி டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ 10 மினிட்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் ஏலேருந்து தண்ணி டேங்கை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கு, பி வந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் தண்ணியை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான், பம்ப் ஏ அண்ட் பம்ப் பி. இப்போ கொஸ்டின் என்ன, ஹவு லாங் ஷுட் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க். ஸோ ஒவ்வொரு பம்பும் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ ஒரு பம்போடைய டைமிங்கை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அட் அ டைமில் 2 பம்பையும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணால் 10 மினிட்ஸ். இப்போ ஒரு பம்பை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணால் எத்தனை நிமிஷம் ஆகும். சரியா? இதுதான் கொஸ்டின். ஸோ பம்ப் ஏலேருந்து குறைஞ்சி வாரோம். புரியுதா? இது இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. பம்பை குறைக்கும் போது டைம் கூடும், பம்பை இன்க்ரீஸ் பண்ணால் டைம் குறையும். சரியா? பம்ப் கூட 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 டைம் குறையும், பம்பை குறைக்கும் போது டைம் கூடும். ஸோ இங்கே ஒரு பம்புக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ லெட் எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் பி தி டைம் டேக்கன் by pump A to fill the tank, fish tank. Y be the time taken by pump P. பம்ப் பியை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு Y டைமிங் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது டைம். ஸோ பம்ப் ஏ, பம்ப் பி, இப்போ இந்த ரெண்டையும் இன்டைரக்ட் வேரியேஷனுங்கிறனால இதை ரெசிப்ரோக்கலில் எடுக்க போகிறேன். சரியா? ஸோ ஏங்கிறதுக்கு எக்ஸ் டைமிங் ஆகுதா, அப்போ 1/x ப்ளஸ் பிங்கிறதுக்கு 1/y. 10 மினிட்ஸா 1/10. ஏன் ரெசிப்ரோக்கல் எடுக்குன்னு தெரியுதா? ஸோ பம்பு கூட கூட டைம் குறையும், பம்பு குறைச்சிங்கன்னா டைம் கூடும். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன் ரெசிப்ரோக்கலில் எடுக்கணும். 1/x பம்பு ஏ வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு 1/x. சரியா? 1/x. பம்பு பியை வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு 1/y. ஓகே, ஸோ இந்த ஃபில் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது, அது 1/10. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன், ஸோ பம்ப் ஏலேருந்து வாட்டர் இன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1/x. பம்ப் பியிலேருந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் போயிட்டுருக்கு, வெளியே போயிட்டுருக்கு. ஸோ -1/y. ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணி டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ், தட் இஸ் 1/30. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. சார் நான் இப்போ எப்படி எடுக்க போகிறேன் இதை அப்படின்னா, இந்த 1/y டேக் ஏன்னு எடுப்போமா, 1/x ஏன்னு எடுத்துக்கோங்க, 1/y பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பிளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா, a plus b equal to 1/10. ஸோ மல்டிப்ளை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10a plus 10b equal to 1. சரியா?
நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை அதே மாதிரி எடுக்கும்போது a மைனஸ் பி ஈக்குவல் டு 1/x வந்து ஏன்னு வரும், 1/y வந்து பின்னு மாறும். அப்போ a மைனஸ் பி ஈக்குவல் டு 1/30. 30ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 30a மைனஸ் 30b ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். 10a ப்ளஸ் 10b ஈக்குவல் டு 1. 30a மைனஸ் 30b ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ இதில் வந்து டெல்டா ஃபார்ம் பண்ண போகிறோம். டெல்டாவில் ஃபஸ்ட்டு ஏயோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வரப்போகுது 10, 30. தென் செகண்ட் காலத்தில் பியோடைய கோஎஃபிஷியன்ட் வரப்போகுது 10 மைனஸ் 30. ஓகேவா? புரியுதா? 10 மைனஸ் 30. ஸோ ரெண்டு இப்போ சால்வ் பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த கிராஸ் மைனஸ் 300, அடுத்து இந்த கிராஸ் மைனஸ் 300. ஸோ ஆன்சர் மைனஸ் 600. ஸோ டெல்டாவுடைய வேல்யூ மைனஸ் 600. நெக்ஸ்ட் டெல்டா ஏ ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து ஏல இருக்குது. சரியா? ஸோ ஏங்கிற டிட்டர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி? இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் டெல்டா ஏல இந்த கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் காலத்தில் கான்ஸ்டன்ட் வரும், ஏ இருக்கிற இடத்துல கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரணும். பி வந்து அப்படியே இருக்கும் 10 மைனஸ் 30. ஸோ இதோடைய வேல்யூ என்ன? மைனஸ் 30 மைனஸ் 10. ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ், நெக்ஸ்ட் இந்த கிராஸ், ரெண்டுக்கு நடுவில் மைனஸ். ஸோ ஆன்சர் மைனஸ் 40. நெக்ஸ்ட் டெல்டா பி. டெல்டா பிங்கிறது செகண்ட் ஒரு டிட்டர்மெண்ட், தேர்டு டிட்டர்மெண்ட். இதை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா டெல்டா பினா பியை ரீப்ளேஸ் பண்ணணும் பை யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த காலத்தில் 1 1 வரும். ஏ அப்படியே இருக்கும் 10 30. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 ஃபஸ்ட் இந்த கிராஸ் 10 மைனஸ் அடுத்து இந்த கிராஸ் 30. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 20. ஓகேவா? ஸோ இப்போ ஏபியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ, டெல்டா ஏங்கிறது டெல்டா ஏ பை டெல்டா. ஹியர் டெல்டா ஏ வேல்யூ இஸ் மைனஸ் 40. சரியா? டெல்டா வந்து மைனஸ் 600. மைனஸ் 600. ஓகேவா? புரியுதா? இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? இது 2, இது 30. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 230. அதையும் கேன்சல் பண்ணால் 15. த ஆன்சர் இஸ் 1/15. பிங்கிறது டெல்டா பி பை டெல்டா. டெல்டா பி பை டெல்டா. ஹியர் டெல்டா பி இஸ் மைனஸ் 20 by minus 600. So minus minus cancel, 0 0 cancel, 1 times 30. So 1/30. ஸோ இங்கேருந்து எக்ஸுக்கு மாறுவோம். ஏயோட வேல்யூ 1/15. அப்போ எக்ஸுங்கிறது யாரு? ஏயோட ரெசிப்ரோக்கல், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 1/x. அப்போ 1/x ஈக்குவல் டு 1/15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15. அதுமாதிரி பி ஈக்குவல் டு 1/13 வந்திருக்கா வேல்யூ. ஸோ பிங்கிறது 1/y. y ஈக்குவல் டு 1/30. ஸோ 1/y equal to 1/30. That is y equal to 30. So xங்கிறது time taken. xங்கிறது என்னது? Time taken by pump A. இப்போ x equal to 15 minutes. இந்த xங்கிறது time taken by pump A. அடுத்தது yங்கிறது time taken by pump B. ஓகேவா? That is y equal to 30 minutes. That's all.